ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் அண்ட் ஜாய். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மருக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து குல்ஃபி அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கேஷியாக்காக நாங்கள் இன்றைக்கி குல்ஃபி பண்ண போகிறோம். நீ சொல்லு. அப்பா, எனது ஆரஞ்சு தான் அம்மா பண்ண போகுது. அப்படியா? எது உனக்கு? இது ஓகே, செஞ்சிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். ஸோ பால் வந்து கெட்டி பால், தண்ணியெல்லாம் வந்து கலக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம 1/2 லிட்டர் பால் ஊற்றினோம். அது ஊற்றினப்புறம் பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அது இன்னும் சுண்டுச்சுன்னா ரொம்ப கம்மியாயிடும். அதனால் இன்னொரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போது 1 லிட்டர் பால் எடுத்துருக்கோம். இது வந்து நல்லா கெட்டியாகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா கொதிக்கட்டும் ஃபஸ்ட்டு. ஜாலியா? சரி, அப்பாவுக்கு எந்த ஐஸ்கிரீம் தருவேன்? இது எடுத்துக்காட்டு. எங்க எப்படி அதை எப்படி சாப்பிட்றது? அது அப்படியே நம்ம செஞ்சு முடிச்சுட்டா அப்படியே இப்படி தொன்னு பார்த்தா இது உள்ள அப்படியே ஐஸ்கிரீம் மிச்சம். அப்படியா? தெரியுமா? சரி, ஓகே. நானே இப்போ செய்ய போகிறேன். ஓகே, நான் இப்போ அம்மா தலை சொல்ல போகிறேன். சொல்லு பார்க்கலாம். அப்பாவுக்கு சொல்லு ஒரு வாட்டி. என்னென்ன கலர் சொல்லு, கரெக்டாக சொல்லிடணும். சரி, பிங்க் எது? வெரி குட். எல்லோ? வெரி குட். ஆரஞ்ச்? வெரி குட். பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இந்த ஓரம்லாம் எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா இன்னும் கெட்டியாகணும். அதுக்குள்ளே நம்ம வந்து குல்ஃபியில் ஆட் பண்ணுறதுக்கு நட்ஸ் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி கொஞ்சம், அப்புறம் பிஸ்தா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இப்போ நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் மிக்சியில். பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து கெட்டியாகி ஒரு 3/4 வாசி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸோ 1/3 கப்பு சர்க்கரை. அது கூடவே வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த நட்ஸ் பவுடரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்து இன்னும் சர்க்கரை, இந்த பவுடர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி இன்னும் ஒரு 1/4 வாசி குறைஞ்சதுன்னா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை, அந்த நட்ஸ் பவுடர் எல்லாம் நல்லா பால் கூட மிக்ஸ் ஆகி இன்னும் நல்லா வந்து பால் வந்து கெட்டியாகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ அந்த பால் வந்து ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஐஸ்கிரீம் மோல்டில் வந்து ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் வைக்க வேண்டியது தான். ஸோ அது வந்து ஃபுல்லாக ஆறிட்டு நம்ம அதுக்கப்புறம் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா ஃபுல்லாகவே வந்து ஆறிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் நல்லாவே கெட்டியாக தெரியுது பாருங்கள். ஸோ இப்போ இது வந்து நம்ம ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றிடலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஊற்றிடலாம். ஸோ இப்போ இந்த மோல்டில் ஃபுல்லாக நம்ம எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 8 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரீசர்லேருந்து குல்ஃபி எடுக்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ இந்த மோல்டை வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து இப்படி தண்ணியில் காமிச்சிட்டு நம்ம ஓப்பன் பண்ணால் நமக்கு குல்ஃபி அப்படியே அழகாக வந்துடும்.
ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட குல்ஃபி ரெடி. பார்த்தீங்கன்னா நம்மளோட குல்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. அழகா இருக்கு. கேஷ் எந்தா எப்படி இருக்கு? சாப்பிட்டு சொல்லு. அது பிடிச்சிக்கோ. சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு. சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கா? சரி சாப்பிடு, நீ சாப்பிடு. I like to be educated, but I'm so frustrated. Hello to my loneliness. I guess that ignorance is bliss. Take me back to before the new. Rewind, take it out of cue. Innocence can be a young man's game. Signed up for the hall of shame. I wish I knew how much I missed. I know. குல்ஃபி பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். கேஷ் எப்படி வந்திருக்கு? நல்லா வந்துருச்சு. சாப்பிட்டியா? சரி, நீ என்ன சொல்ற? நான் இது உள்ள அம்மா, இது அம்மாவுது, இது எந்த